Hi, hello all of you. Welcome to ER Physics. So today we are going to discuss about 11th standard physics, lesson number 3, laws of motion. So the laws of motion நம்ம today class எந்த topics discuss பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா most important topic தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் டூ கேசஸ் வந்து இருக்கும். ஒன் வந்து வெர்டிக்கல் மோஷன், another ஒன் வந்து ஹரிசாண்டல் மோஷன். ஸோ டுடே கிளாஸ்ல ஒன்லி வெர்டிக்கல் மோஷனை பத்தி மட்டும் தான் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி என்ன சார் இருக்கு இந்த கொஸ்டின் நம்ம என்ன சார் கால்குலேட் பண்ணி என்ன சார் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாங்க போலாம். ஸோ ஒரு டூ அன்ஈக்குவல் மாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவனை M1 இவனை M2 அப்படின்னு வச்சுக்கலாம். M1 வந்து 10 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கோமே, M2 வந்து 5 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கோம். இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணி ஒரு புள்ளில நமக்கு தெரியல, எஸ் ஒரு புள்ளியில வந்து கட்டி தொங்க விட்டுறோம். ஸோ அப்போ ரெண்டு பேரும் எந்த டைரக்ஷன்ல மூவிங்ல இருப்பாங்கன்னு ஷுவரா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த மாஸ் M1 மூவிங் அலாங் ஷுவர் டவுன்வர்ட் டைரக்ஷன். Okay, so the mass M2 moving along upward direction. Why? Because mass M1 10 kilogram, mass M2 5 kilogram. So greater mass moving along downward direction, lesser mass moving along upward direction. Fine. So in the two masses oda acceleration என்ன அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் தென் இந்த ஸ்ட்ரிங் மேல இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன. ஸோ இது ரெண்டும் தான் வந்து நம்ம டுடே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி அண்ட் தென் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ வெரி சூப்பர் அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம் வாங்க. ஸோ புள்ளி இருக்காம், இந்த புள்ளியில இருக்க ஸ்ட்ரிங், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ மாசஸை வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஒருத்தன் யாரு கிரேட்டர் மாஸ் விச் மீன்ஸ் ஆஃப் 10 கிலோகிராம். ஸோ இன்னொரு யாரு சார் லெஸர் மாஸ், அவன் யாரு விச் மீன்ஸ் ஆஃப் 5 கிலோகிராம். ஸோ 5 கிலோகிராம் டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக இவனை நம்ம சின்னதா டிரா பண்ணிக்கலாம், இவனை நம்ம பெருசா டிரா பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் ஃபைன். பாருங்க, சோ இந்த டூ மாசஸ் மேல இருக்கக்கூடிய ஃபோர்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சோ இவன் மாஸ் M1, இவன் யாரு சார் மாஸ் M2. ஓகே, சோ ரெண்டு பேரும் மேலயும் அப்வர்ட் இருக்க ஃபோர்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரியும். என்ன ஃபோர்ஸ்? டென்ஷன் ஃபோர்ஸ். சோ இவன் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ், இவன் வந்து யாரு டென்ஷன் ஃபோர்ஸ். அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் டென்ஷன் ஃபோர்ஸ். அப்ப டவுன்வர்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கணுமே கண்டிப்பா. அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன சார்? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னாலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். சோ அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன தெரியும்? mg. சோ அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இவனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, இவன் மாஸ் 2 அப்படின்றதால m2g, இவனோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன mg தான். ஓகே, சோ mg, இவன் மாஸ் நம்ம m1 அப்படின்னு வச்சுக்கிறதால இவன் m1g. ஓகே, சோ கிரேட்டர் மாஸ் மூவிங் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ அப்போ இவனோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும், நோ டவுட். சோ மாஸ் m2 மூவிங் அலாங் அப்வர்ட் y டைரக்ஷன். சோ அப்வர்ட் y டைரக்ஷன், இவனோட ஆக்சலரேஷன் எப்படி இருப்பான்? சோ அப்வர்ட்ல இருப்பான். ஓகே, எஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே கிடையாது. டயக்ராம்ல இருக்கக்கூடிய நோட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நோட்டேஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான நோட்டேஷன்ஸ் தான். ஒருத்தன் யாரு டி இருக்கான், டின்றவன் டென்ஷன் ஃபோர்ஸ். அப்ப டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங், தட்ஸ் ஆல். இப்ப ஏ இஸ் நதிங் பட் ஆக்சலரேஷன். அப்போ M1க்கு டவுன்வர்ட்ல இருக்க போறோம் ஆக்சலரேஷன், M2க்கு அப்வர்ட்ல இருக்க போறோம் ஆக்சலரேஷன். M1g, so M1g is nothing but gravitational force for mass M1. So M2g gravitational force for mass M2. இந்த ப்ராசஸ் எப்ப நடக்குது அப்படின்னா mass M1 is greater than M2. So two masses வந்து அன்ஈக்குவலா இருக்கும்போது தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஈக்குவலா இருக்கும்போது பேலன்ஸ் ஆகி ஒரே லென்த்ல வந்து நிற்கும். சி நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம எதுக்காக சார் டிரா பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெரிவேஷனை சிம்பிளா போடுறது அண்ட் தென் இந்த டெரிவேஷன்ல எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம போறது தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் யூசஸா இருக்கும். ஓகே, பாருங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் M1க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே நமக்கு தெரியும், ஆக்சுவலா மாஸ் வந்து ஒரு பாயிண்ட் மாஸா கன்சிடர் பண்ணிப்போம். அப்ப இவன் யாரு? M1. ஓகே, சோ அப்போ what are the forces acting on the mass M1? Two forces தான். ஒருத்தன் யாரு சார் அப்படின்னா upward force, இன்னொருத்தன் யாரு சார்? டவுன்வர்ட் ஃபோர்ஸ். சார் என்ன சார் இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிரேட்டராகவும் அப்வர்ட் ஃபோர்ஸ் கொஞ்சம் லெஸராகவும் போட்டுருங்க லென்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா மாஸ் M1 மூவிங் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன், அதனால டவுன்வர்ட் நம்ம கொஞ்சம் அதிகமா லென்த் வந்து கொஞ்சம் கிரேட்டரா போட்டுருவோம். அப்போ என்ன டவுன்வர்ட்ல என்ன ஃபோர்ஸஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இவன் M1ன்றதால
m1g. அப்போர்ட் என்ன ஃபோர்ஸ்? டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, அவ்வளவுதான். செகண்டுக்கு நம்ம இவனுக்கு ப்ரிபேர் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா? வாங்க. சோ அப்ப இவனை வந்து ஒரு பாயிண்ட் மாஸா வந்து கன்சிடர் பண்ணுவோம். m2. இவன் மேல 2 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுறான். ஒருத்தன் யாரு சார்? upward force. இன்னொரு யாரு சார்? downward force. பாருங்க, இவனுக்கு வந்து நம்ம upward கொஞ்சம் லென்த் அதிகமாகவும் downward கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாகவும் போட்டுரும். ஏன் அப்படின்னா இவன் வந்து எப்படி மூவ் ஆகுறான்? upward direction மூவ் ஆகுறான். That's all. So m2 அப்படின்றதால tension force. This is m2g, gravitational force. Okay, yes. And then பாருங்க, so this is x-axis, this is y-axis. What is the unit vector of x-axis? நமக்கு தெரியுமே. Okay, yes, this is the I cap. So அப்ப இவனோட யூனிட் வெக்டர் யாரு? J cap. Okay, so இந்த क्वेश्चनல நம்ம மிஸ்டேக்ஸே பண்ண போறது இல்ல. ஏன் சார் அப்படின்னா வெரி ஈஸி. பாருங்க, x ஆக்சிஸ்ல நமக்கு எந்த மோஷனும் கிடையாது. ஓகே, நமக்கு மோஷன் எங்க மட்டும் தான் இருக்கான்? y ஆக்சிஸ்ல மட்டும் தான் இருக்கான். பிகாஸ் வெர்டிகல்ல மட்டும் தான் நமக்கு மோஷன் இருக்கான். ஓகே, சோ அதனால வந்து நம்ம J cap மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அப்ப இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது ஒண்ணுமே கிடையாது. டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா கிராஃபிக்கலி நெகட்டிவ் சைன் மைனஸ் சைனை போட போறோம். அப்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா கிராஃபிக்கலி பாசிட்டிவ் சைனை போட போறோம். அவ்வளவுதான். ஒரு நமக்கு கன்ஃபியூஸ் வரவே போறதே கிடையாது. சோ வாங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண போறோம் இந்த 2 மாஸஸ் மேல. அப்போ m1 மேல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். மாஸ் m2 மேல நம்ம நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணா செகண்ட் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ண போறோம். அப்ப நமக்கு தேர்ட் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அவன் தான் யாருன்னா ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் எடுத்துட்டு போயிட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் 1 or 2 எதுல வேணாலும் போட்டுக்கலாம். சோ ஏதாவது ஒண்ணு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ வாங்க போய் சோ நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணலாம். வாங்க, அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் m1. சோ ஃபர்ஸ்ட் m1 மேல அப்ளை பண்ணிப்போம். m1. சோ நம்ம அந்த நியூட்டன் செகண்ட் லாவோட எக்ஸ்பிரஷன், இட்ஸ் a very familiar expression நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத ரைட் பண்ணிடலாம். வாங்க, F which is equal to ma. கரெக்ட்டுங்களா? Yes, super. So F force, what are the forces acting on the mass m1? Two forces தான் நமக்கு தெரியும். So for two forces என்ன? Upward force, tension force, downward force, m1g. Okay, so unit vector, sure unit vector வந்து நம்ம போடணும். So இப்போ அவன் வந்து upward, y direction. அப்போ y direction j cap. upward இருக்கிறதால plus j cap. இவன் downward இருக்கான். அதனால இவனுக்கு என்ன j cap வரும்? minus j cap. That's all. So minus j cap which is equal to, so m1 க்கு acceleration இருக்கானா? ஷூரா இருக்கான். எப்படி இருக்கான்? டவுன்வர்ட்ல இருக்கான். ஓகே, சோ அப்போ இவன் யாரு சார் அப்படின்னா m1a. ஓகே, ma. சோ m1a டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதால டவுன்வர்ட்னா நெகட்டிவ். சோ y டைரக்ஷன் இருக்கிறதால j cap. சோ அப்போ இவனுக்கு என்ன நம்ம j cap யூனிட் வெக்டர் போட்டுடலாம், minus j cap அப்படினு போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? கம்பேரிங் த காம்போனன்ட்ஸ். So comparing the components. So அப்போ ரெண்டு காம்போனன்ட் நம்ம கம்பேர் பண்றோம். சோ அப்படினா என்ன சொன்னா வெரி சிம்பிள். என்னன்னா இதுல பாருங்க j cap. சோ j cap காமன் எடுத்தா j cap நெக்லெக்ட் ஆயிடும். வெரி சிம்பிள். இந்த எக்ஸ்பிரஷனை j cap ஒமிட் பண்ணிட்டு இந்த j cap நெக்லெக்ட் பண்ணிட்டு ரைட் பண்ண போறோம். அப்படி ரைட் பண்ணனும்னா t minus m1g which is equal to minus m1a அப்படி எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இங்க மைனஸ் இருக்கான், எனக்கு இங்க மைனஸ் வேணாம். அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ எல்லாம் இந்த எக்ஸ்பிரஷன் போத் சைடு நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸால மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப இவன் மைனஸ் ஆயிடுவான், இவன் பிளஸ் ஆயிடுவான், இவன் மைனஸ் ஆயிடுவான். ஸோ இந்த டேர்ம் பிளஸ் டேர்ம்ன்றது இவனை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிப்போம். ஸோ m1g இவன் மைனஸ் டேர்ம். ஸோ மைனஸ் t which is equal to இவன் பிளஸ் ஆயிடுவான். ஸோ m1a இவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால இவனோட ஒரு பாக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போட்டு வச்சு நெக்ஸ்ட் அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் m2. வாங்க எழுதிக்கலாம். Applying Newton's second law for mass m2. So m2 மேல நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண போறோம். அதேதான் F equal to me. இங்கேயும் two forces தான். upward force யாரு சார்? tension force. downward force யாரு சார்? m2g. So இவன் upward force அப்படின்றதால யூனிட் வெக்டர் plus j cap. இவன் downward அப்படின்றதால minus j cap which is equal to acceleration. second mass upward motionல இருக்கான். so அதனால வந்து என்ன வரும்? plus j cap. so அப்போ acceleration m2a plus j cap. next என்ன பண்ண போறோம்? இங்க பண்ண மாதிரி தான் comparing the component. so அப்போ component compare பண்ணனா j cap லாம் neglect ஆயிடும். அப்போ remaining term நமக்கு என்ன கிடைக்கும்? expression t minus m2g which is equal to m2a அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இவன் தான் நம்ம செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் ஆயிட்டான்.
நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? சிம்பிள். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் செகண்ட் எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ண போறோம். அப்படி 2 எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன சார் கிடைச்சிரும் அப்படின்னா ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். வாங்க போடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்பிரஷன் நம்ம ஆட் பண்ணிடலாம். சோ ஆடிங் எக்ஸ்பிரஷன் 1 plus 2. சோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட LHS. சோ m1g minus t. செகண்ட் எக்ஸ்பிரஷனோட LHS plus t minus m2g which is equal to, so இவனோட right hand side m1a plus இவனோட right hand side m2a. அவ்வளவுதான், சிம்பிளா நீங்களே போட்டுருவீங்க பாருங்க. மைனஸ் டி பிளஸ் டி டென்ஷன் ஃபோர்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாங்களா? m1g மைனஸ் m2g. ஸோ கிராவிட்டி கான்ஸ்டன்டா இருக்கிறதால அவனை நம்ம என்ன பண்ணலாம்? கிராவிட்டி கான்ஸ்டன்டா வெளில எடுத்துடலாம். அப்ப ரிமைனிங் என்ன வருவான்? m1 இங்க மைனஸ் m2. ஓகே, சாரி, மைனஸ் m2. தென் which is equal to பாருங்க m1a பிளஸ் m2a. இவன்ல ஆக்சலரேஷன் வந்து காமனா இருக்கான். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா m1 plus m2 அப்படின்ற டேர்ம் கிடைப்பான். ஸோ நீட் ஒன்லி நம்ம என்ன வந்து ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரோம், ஆக்சலரேஷன் தானே. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் மட்டும் அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த மல்டிபிள் இருக்க m1 m2 இந்த பக்கம் அமைச்சிட்டுனா டிவைட்ல வந்துருவான். ஸோ நம்ம யூனிஃபார்மிட்டை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் வாங்க. ஸோ ஆக்சலரேஷன் அங்கேயே வச்சுக்கிட்டோம், இங்க இருக்க டேர்ம் இங்கே தான் எழுதியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க இருக்கான் என்னவா இருக்கான்? m1 minus m2 divided by, so multiple term இந்த பக்கம் வந்தா டிவைட்ல வந்துரும். சோ அப்போ m1 plus m2, so m1 plus m2 then gravity. சோ அப்போ ஆக்சலரேஷன் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இவனை நம்ம எக்ஸ்பிரஷன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ என்ன சார் பண்ண போறோம்? இந்த ஆக்சலரேஷனை எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்பிரஷன் 1 or 2 இவங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஏதாவது எக்ஸ்பிரஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிடைச்சிருவோம். சோ அப்ப என்ன சார் பண்ண போறோம் நம்ம அப்படின்னா இந்த தேர்ட் எக்ஸ்பிரஷன் 3 சப்ஸ்டிட்யூட் இன் 2 எதை வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ அப்போ தேர்ட் எக்ஸ்பிரஷன் செகண்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சார் இருக்கான்? t minus m2g which is equal to m2a. so m2a, what is a? a the acceleration நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறது. m1 minus m2 divided by m1 plus m2 into g. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? இந்த மைனஸ் m2g அந்த பக்கம் அமைச்சிடலாம். சோ அப்ப இந்த மைனஸ் m2g அந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடுவானா? எஸ். சோ அப்ப மைனஸ் m2g அந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடுவான். ஆக்சுவலி நான் ஒரே ஸ்டெப்ல வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? எஸ், நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுங்க. சோ அப்ப t which is equal to m2g plus m2 this term and then g. சோ இந்த 2 எக்ஸ்பிரஷனும் பாருங்க m2g காமனா இருக்கான். சோ அதனால நம்ம என்ன சார் பண்ணோம்னா அவன் காமனா வந்து வெளியே எடுத்துறோம். சோ அப்போ m2g காமனா வெளியே எடுத்துறோம் அப்படின்னா இங்க இருக்க டேர்ம் எடுத்தாச்சு. அப்ப இங்க என்ன வருவான்? 1 இருப்பான். ஓகே, சோ அப்போ 1 plus m2g காமனா நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் என்ன இருப்பான்? m1 minus m2 divided by m1 plus m2. ஃபைன். சோ இப்போ நம்ம LCM எடுக்கிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைப்பான் பாருங்க. சோ m2g ஆஃப் இவன் இந்த இடத்துல வந்துருவான். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இந்த ஃபுல் டேர்ம் வந்து இங்க மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும்? m1 plus m2 ஆல்ரெடி இங்க என்ன இருக்கான்? plus m1 minus m2 divided by இந்த term, which means of m1 plus m2. okay, yes, and then என்ன கேன்சல் ஆகுறோம் பாருங்க. இந்த m2 m2 plus m2 minus m2 நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா m1 plus m1. அப்ப m1 plus m1 என்னவா கிடைக்கும்? 2m1. so actually 2m1 அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். சோ அப்போ இந்த டேர்ம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல எழுத போறோம். ஓகே, எஸ். சோ வாங்க இதை ரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதிப்போம். சோ அவ்வளவுதான், கொஞ்சம் கன்க்ளூஷன் நம்ம வர போறோம் ஆக்சுவலி. ஓகே, சோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சார் இருக்கு அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் T which is equal to ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கான் பாருங்க. சோ m2 ஆக்சுவலி பாருங்க இந்த m2g இங்க என்ன இருக்கான்? 2m1 இருக்கான். கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு யூனிஃபார்ம் மட்டும் எழுதலாம். சோ 2m1 m2 divided by
m1 plus m2 இப்படின்ற எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு கிடைப்பான். இவன் தான் யாரு சார்னு கேட்டீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, எஸ், ரொம்ப சிம்பிளா எவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டோம் பாருங்க. ஸோ இவன் தான் வந்து யாரு சார்னா டென்ஷன் ஃபோர்ஸ். ஒண்ணுமே பண்ணல, நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ இவனை எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு m2g காமனா வெளியே எடுத்திருக்கோம். ஸோ அப்போ m2g காமனா எடுத்து m2 plus m2 minus m2 நெக்லெக்ட் பண்ணிட்டு அப்போ 2m1 அப்படியே வச்சு அதை ரீஅரேஞ்ச் பண்ணி இங்க எழுதிருக்கோம். அப்படிதான் பண்ணிருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க ஆக்சலரேஷன் ஆக்சுவலி ஒன்லி த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஓகே, இவன் வந்து வெக்டார் கிடையாது. ஸோ அப்போ ஒன்லி ஃபார் ஸ்கேலார், ஒன்லி ஃபார் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் தான். அப்போ நமக்கு டைரக்ஷனும் வேணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க. ஸோ த vector acceleration for mass m1. okay, so the vector acceleration for mass m1 அப்ப எப்படி ரைட் பண்ணிக்கலாம் பாருங்க. mass m1 டவுன்வர்ட்ல இருக்கான். சோ அப்ப அந்த acceleration நம்ம எப்படி ரைட் பண்றோம் பாருங்க. எஸ், சோ இங்க கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்போ a vector which is equal to m1 minus சொல்லுங்க என் கூட சார் கூட m1 minus m2 divided by m1 plus m2 யூனிட் வெக்டார் டவுன்வர்ட்ல இருக்கான். சோ அதனால மைனஸ் ஜே கேப். நெக்ஸ்ட் என்ன சார் பண்றோம்? the acceleration, okay, the acceleration vector for mass m2. m2 க்கு நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? சோ அப்போ acceleration vector which is equal to for mass 2. so m1 minus m2 divided by m1 plus m2. m2 mass எந்த டைரக்ஷன் மூவிங்ல இருக்கான்? upwardல மூவிங்ல இருக்கான். அப்ப upwardனா plus j cap. so plus j cap. so this is the vector acceleration. அவன் வந்து யாரு? only scalar acceleration. so இவன் வந்து only for magnitude. இவன் magnitude and then direction. okay, yes, so அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொஸ்டினே வந்து ஃபினிஷ் பண்றோம். நாம இது ரொம்ப சிம்பிளா எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த கொஸ்டின்ல எதுவுமே கிடையாது, வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். சோ மோஷன் ஆஃப் ஒரே ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிடலாம் நம்ம. ஓகேவா? எஸ். சோ மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வெர்டிகல் மோஷன் ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன சார் பண்றோம் அப்படின்னா நம்ம டயக்ராமை வந்து டிரா பண்றோம். ஸோ கிரேட்டர் மாஸ் அண்ட் தென் லெசர் மாஸ். ஸோ அன்ஈக்குவல் மாசஸ் எடுத்து நம்ம ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணி ஒரு புள்ளியில தொங்க விட்டோம் அப்படின்னா இவன் டவுன்வர்ட்ல இவன் அப்வர்ட்ல மூவ் ஆகுறான். ஸோ இவனுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து நம்ம டிரா பண்றோம். நெக்ஸ்ட் என்ன சார் பண்றோம்? நியூட்டன் செகண்ட்ல மாஸ் m1 மேல அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். நியூட்டன் செகண்ட்ல மாஸ் m2 மேல அப்ளை பண்ணா செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் டூ எக்ஸ்பிரஷனை ஆட் பண்றோம். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கலாம்? தேர்ட் எக்ஸ்பிரஷன் ஆக்சலரேஷன் கிடைச்சிடலாம். இந்த ஆக்சலரேஷன் எடுத்துட்டு போயிட்டு மாஸ் m1 ஆர் m2 இவங்க ரெண்டு பேர் மேல போட்டு டூ எக்ஸ்பிரஷன் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு கிடைச்சிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆக்சலரேஷன் டென்ஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்டா என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் மட்டும் தான் இருக்கு, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் நமக்கு வேணும். அதனால நம்ம என்ன பண்றோம்? ஆக்சலரேஷன் வெக்டார் ஃபார் m1, ஆக்சலரேஷன் வெக்டார் ஃபார் m2 அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் நம்ம வந்து முடிக்கிறோம். ஸோ பொறுமையா பாருங்க, ஷோரா வந்து உங்களுக்கு இது எல்லாமே வெரி ஈஸியா புரியும் நினைக்கிறேன். புரியாம இருக்கிறது எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சூப்பர்பான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ so much to all.